ஸோ ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஜோ மேத்தனி. இதை வச்சு தான் மிஸ்டர் மீட் கிரியேட் பண்ணாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். இவரோட ஃபேமிலி பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுவோம். இவரோட பேர் தான் ஜோ மேத்தனி. இவர் 955 தான் பிறந்தாரு. இவங்க வீட்டில் மொத்தம் 6 பேர். சாரி பிள்ளைங்க 6 பேர், அம்மா அப்பா சேர்த்தா 8 பேர். அதனால தான் நான் சீலப்பா 6 பேர்னு சொல்லிட்டேன். சரி, இவங்க 8 பேரும் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அப்பா ஒரு ட்ரக் அடிப்பாரு. ஒரு நாள் அவங்க அப்பா இறந்துட்டாரு ட்ரக் அடிச்சு. ஸோ ஜோ மேத்தனியோட அப்பா இறந்து போனதுனால ஜோ மேத்தனியோட அம்மா இருக்காங்களே, அவங்க மட்டும் தான் இந்த 6 பிள்ளைங்களுக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க 2வது கல்யாணம் பண்ண கிடையாது. இவங்க ஒருத்தரா வேலை தான் செஞ்சிருக்காங்க. அதுவும் ஒரு வேலை கிடையாது, பார்ட் டைம் வேலை. ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வாங்க. ஒரு ட்ரக் டிரைவர், அப்புறம் ஒரு சாப்பாடு கடை. ஜோ மேத்தனியோட அம்மா வேலைக்கு 4 பார்ட் டைம் போவாங்க. ஒரு நாள் கூட லீவ் எடுத்தது இல்லை. ஏன்னா அங்க 6 பிள்ளைங்களையும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஸோ அதனால சிங்கிள் மதரா இருந்துக்கிட்டு ஒரு பிள்ளைய பாக்குறதே பெரிய விஷயம். ஆனா இவங்க சிங்கிள் மதரா இருந்துக்கிட்டு 6 பிள்ளைய பாத்துக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம். பிள்ளைங்களோட துணிமணி என்ன, சாப்பாடு காசு என்ன, பிள்ளைங்களோட லாட்டு ஜாமான் கேட்பாங்க, அதெல்லாம் வேலை என்ன. ஸோ அதனால அந்த 6 பிள்ளைங்களுக்கும் அந்த நேரத்துல அவங்களோட அம்மாவோட கஷ்டம் என்னன்னு புரியல. ஜோ மேத்தனோட அம்மாவை என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன வேணாம் சொல்ல முடியும்? சின்ன பிள்ளைங்க இல்ல, அதனால வேணாம் சொல்லிட்டு நினைச்சுப்பாங்களோ சொல்லிட்டு அவங்களும் வேற வழியெல்லாம் வாங்கி தருவாங்க. ஸோ இந்த கதை கேட்டதுங்கன்னா அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டம், ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த அம்மா அந்த 6 பிள்ளைங்களையும் பார்த்துருப்பாங்க. பட் அவங்க அம்மா என்னதான் 4 வேலைக்கு போய் செஞ்சாலும் அப்படி இருந்தாலும் ஜோ மேத்தனி மற்றவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, எங்க அம்மா நிறைய என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு துணிமணி எல்லாம் கிழிஞ்சு போயிடுது, வாங்கியே கொடுக்க மாட்டேங்குதுங்க, லாட்டு ஜாமா கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்றவங்க கிட்ட. ஆனா இவருக்கு அந்த அம்மாவோட கஷ்டம் புரியவே தெரியாது. இவரு ஒரு அப்பா ஆகிற வரைக்கும். 1973 ஜோ மேத்தனிக்கு 18 வயசு இருக்கும் போதே ஒரு பொண்ணை பார்த்திருக்காரு. இல்ல அது அதுக்கு முன்னுக்கு வந்துட்டேன். இவரு 18 வயசுல ஆர்மியில ஜாயின் பண்ணிருக்காரு. ஆர்மியில சேர்ந்ததுக்கு அப்புறம் இவர் அவங்க அம்மா கூட பேசுறது அப்படி நிப்பாட்டாருமா. அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுறது இல்ல, அம்மாட்ட மெசேஜ் பண்ணி எதுவுமே பேசுனது இல்ல. இந்த அம்மாவே ஜோக்கு கால் பண்ணா கூட அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் வேலையா இருக்கேன், போனை வைங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவேன். ஸோ இதே மாதிரி 10 வருஷமா ஜோ மேத்தனி அவங்க அம்மா கூட பேசவே கிடையாது, ஃபுல்லா நிப்பாட்டிட்டாரு. உண்மையை சொன்னா இவரோட அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையா கூட அவரு கண்டிக்க கிடையாது. கொஞ்சம் கூட அந்த நன்றி கடனை இருக்க தெரியாது. கஷ்டப்பட்டு இவரோட அம்மா அவங்கள படுக்க வச்சிருக்காங்க, அது எதுவுமே அவர் யோசிக்க கிடையாது. இந்த ஆர்மியில இருக்கும் போதுதான் அவரு ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே, நம்ம தப்பா சொன்னா அது இப்ப போயிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த 18 வயசுலதான் அவர் ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணும் இவர் மாதிரிதான் ட்ரக் அடிக்டட். 2 பேரும் ஜோடி போட்டுட்டு இந்த போதை பொருள் எடுக்கணும்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஜோ மேத்தனிக்கும் அவரோட பொண்டாட்டிக்கும் ஒரு பிள்ளை பிறக்குது. பட் அது கல்யாணத்துக்கு முன்னக்கே பிள்ளை பிறக்குது. வெளிநாட்டுல அப்படிலாம் அது ஒரு சகஜம். அது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 1994 எல்லாமே மாற ஆரம்பிக்குது. ஜோ மேத்தனி அவர் அம்மாவுக்கு செஞ்ச பாவமா என்னன்னு தெரியல, அது இப்பதான் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஜோ மேத்தனி ஒரு ட்ரக் டிரைவரா தான் இருந்திருக்காரு. ஸோ ஒரு ட்ரக் டிரைவர் அப்படின்றனால ரொம்ப காசுலாம் நிறைய கிடைக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவரு காசுலாம் சம்பளம் வாங்கி சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல இவர் கல்யாணம் பண்ணி அவர் பொண்டாட்டியும் வீட்டுல தான் இருக்கிறார். ஸோ அதனால பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பெம்பஸ் என்ன, சாப்பாடு என்ன, துணிமணி என்ன, அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக இவர் வேற வழியே இல்லாம பண்ணியிருக்காரு.
இவரோட அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அந்த வலி இப்ப எப்படின்னு அவருக்கு புரியும். ஆனா அந்த நேரத்துல ஜோ மேத்தனியை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவரு என் பொண்டாட்டிக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், என் பிள்ளைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிதான் பார்த்திருக்காரு. சோ அதனால ஜோ மேத்தனிக்கு அவரோட பிள்ளையும் அவரோட பொண்டாட்டியும் ரொம்பவே பிடிக்கும். ஆனா ஒரு நல்ல கணவரா இருக்கக்கூடாது. காலையில வேலைக்கு போனாருன்னா ராத்திரி தான் வந்து வீட்டுக்கு வருவார். ராத்திரி வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது பொண்டாட்டி தூங்கிடுவா, பிள்ளையும் தூங்கிடும். அதான் ஜோ மேத்தனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பொண்டாட்டி அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு ஓடி போயிட்டான்னு. பொண்டாட்டி பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஜோ வந்து கடுப்பாக கிடையாது. அவருக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு இந்த பொண்டாட்டிக்கு வேற பாய் ஃப்ரெண்ட். தெரிஞ்சு மட்டும் என்ன பண்றது, இவர்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. போலீஸ்ட சொன்னா என்ன பண்ண போறாங்க, திரும்பியும் அவளுக்கு பிடிக்காத இஷ்டம் திரும்பியும் வந்து கொடுக்க போறாங்க. அவருக்குதான் விழுப்பமே இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜோ மேத்தனோட எக்ஸ் இருக்கா பாத்தியா, அவ வந்து ஒரு ட்ரக் அடிக்டட், அடிக்கடி ட்ரக் அடிக்ட். இவ வந்து அந்த டைம் ட்ரக் அடிக்கும் போது இவரோட குழந்தை அவ வந்து சாப்பிட்டுச்சா, துணிமணி கூ பண்ணுச்சா, அதை எதுவுமே கண்டுக்க மாட்டா. அவளோட ட்ரக் மட்டும் தான் அடிப்பா. சோ அது மட்டும் இல்லாம இந்த பொண்டாட்டி போக போக ரொம்ப தப்பான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. காலையில வீட்டை விட்டு வெளியானா அந்த பிள்ளைய அப்படியே விட்டுட்டு ராத்திரி தான் வருவா. வீட்டுல அந்த பிள்ளை பசியில அழுந்துகிட்டு இருக்கு. யாருமே பால் கொடுக்க மாட்டாங்க, யாருமே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. சோ இதனால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நாள் விளங்கி இருக்கு. அவங்க கதவு திறந்து பார்க்கும்போது அந்த பிள்ளை அழுவற சத்தம் தான் கேட்டுச்சு. கதவு திறக்க முடியல, லாக்ல இருக்கு. சோ கதவு திறக்க முடியலன்ட்டோன்னே அவங்க கதவை உடைச்சு உள்ள போய் பாக்குறாங்க, ஒரு பிள்ளை பசியில அழுந்துகிட்டு இருக்குன்னு. அத பார்த்தோன்னே குடுகுடுன்னு போயிட்டு போலீஸ்ட இந்த பிள்ளைய கொடுத்துட்டு, இல்ல போலீஸ் கிட்ட இல்ல, ஒரேடியா சோசியல் சர்வீஸ்காரன்ட்ட கொடுத்துட்டாங்க. அப்ப கூட அந்த பொண்டாட்டிக்கு வந்து அக்கறையே கிடையாது தெரியுமா. அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போயிருங்கன்னா போங்க, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு தான் இவங்க நினைச்சிருக்காங்க. சோ இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு ஹோம்ல தான் வச்சிருக்காங்க. இந்த சோசியல் சர்வீஸ்காரனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பொண்டாட்டினால அந்த பிள்ளைய பார்த்துக்கவே முடியாதுன்னு. பொண்டாட்டிக்கு என்னமோ அந்த பிள்ளை மேல பாசம் இல்லை, ஆனா ஜோ மேத்தனிக்கு அந்த பிள்ளை மேல பாசம் இருக்கு. அவரு அப்ப கூட என்ன நினைச்சிருக்காருன்னா, என்னதான் இருந்தாலும் அப்பா கூட இருக்க விட அம்மா கூட தான் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, பட் இந்த விஷயம் ஜோ மேத்தனிக்கு அவருக்கு தெரிய வந்திருக்குது. என்னது, அவரோட பிள்ளை சோசியல் சர்வீஸ்க்கு வந்தோம்னா அவரோட பொண்டாட்டியும் அவரோட புது பாய் ஃப்ரெண்ட் மேலே செம்ம கோவம் வந்துச்சு ஜோ மேத்தனிக்கு. சோ இவரு பல முறை கோர்ட்டுக்கு போயிட்டு என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க, நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு கேட்கும் போது கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க நல்லா பாத்துக்க மாட்டீங்க, காலையில வேலைக்கு போனீங்கன்னா நீங்க ராத்திரி தான் வருவீங்க, அது வரைக்கும் அந்த பிள்ளை தனியா பசியில அழுந்துகிட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்காரு. ஜோ மேத்தனிக்கு அந்த டைம் அவரோட பிள்ளையோட முகத்தை கூட பார்க்க முடியல. சோ கோர்ட்காரங்க அப்படின்னு சொன்னால ஜோ மேத்தனிக்கு அவரோட பாய் ஃப்ரெண்ட் மேலேயும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே, அதோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலேயும் செம்ம கோவம் வந்துருக்கு. சோ இந்த பொண்டாடி மட்டும் ஜோ மேத்தனை விட்டு போகாம இருந்தா கண்டிப்பா அந்த பிள்ளை இன்ன வரைக்கும் ஹோம்ல இருந்திருக்காது, இந்த நிலைமையே வந்திருக்காது. சோ அந்த டைம் இவருக்கு செம்ம கோவம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா நான் என் பொண்டாட்டியும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டையும் நான் கொண்டே ஆவேன்னு சொல்லியிருக்காரு.